அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்றிலிருந்து ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பேச்சாளர் சுல்பிக்கர் அவர்கள் இந்த தமிழீழ விடுதலை போராளி தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்து அவதூறாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய புகைப்படத்தையும் வச்சு அதை ரவுண்ட் பண்ணி அந்த பேசிய நபருடைய அந்த வீடியோவின் கிளிப்பையும் வச்சு அந்த பேசுனது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவில் பேசுறது நான் கிடையாது. ஆனா அந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்புரையாற்றுவதற்கு நான் சென்றிருந்தேன். அதுல பேசுனது என்னுடைய ஒரு சகோதரர் தான். அவர் பேசின கருத்து முற்றிலுமாக தவறான கருத்து, அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த தவறை அந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். ஒரு பேசும்போதே பின்னாடி இருந்து இந்த பக்கம் இருந்தனா அவரை நிப்பாட்டா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பெண்ணிடம் சொல்லி அவர் வந்து உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண் அதை நிப்பாட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதோட அவர் நிப்பாட்டிட்டார். அது மட்டும் கிடையாது, அந்த நிகழ்விலேயே நான் அவர் பேசிய பேச்சு அது தவறானது, நாம இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருக்கிறேன். அதனுடைய வீடியோ ஃபுல்லா நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட தவறை செய்தவர்களை ஒருபோது நம்ம ஆதரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் மேல கட்சியில இருந்து நடவடிக்கையும் எடுத்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இது இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். மற்ற சீமான் கட்சியை மாதிரி மற்றவர்களுடைய தலைவர்களை வந்து இழிவாக கேவலமாக பேசும்போதே அதை ஆதரித்து ஆர்ப்பரித்து அதை ஊக்கமூட்டக்கூடிய வேலையை தமிழக வெற்றி கழகம் எப்போதுமே செய்யாது. சீமான் வேண்டுமென்றால் பிரபாகரன் அவர்களை பேருக்காக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தலைவராக ஏற்றிருக்கலாம், அதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. உணர்வாகவே அவரை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான தமிழர்கள் தம்பிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்கள். இந்த நபருடைய பேச்சு உண்மையிலேயே அது எல்லாருக்குமே வந்து ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன் தளபதிக்கே அவர்களுக்கே மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மன வருத்தத்தை எதை சொல்லியும் நியாயப்படுத்த முடியாது. அந்த மன வருத்தத்துக்கு உண்மையிலே நம்ம வரந்துரும், அது மாற்று கருத்தே கிடையாது. சம்பந்தப்பட்ட நபர் கூட வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு விஷயம், நான் நினைச்சு என்னுடைய போன் நம்பர் நினைச்சு இன்னொரு அப்பாவினுடைய போன் நம்பரை யாரோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் திட்டமிட்டு, அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், அதே மாதிரி இந்த போன் நம்பர் யாருக்கேன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவருக்கும் ஒரு டென்ஷனை உருவாக்கணும்னு சொல்லி அந்த நபருடைய போன் நம்பரை வந்து என்னுடைய போன் நம்பர்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது பேசிய நபர் ஒருவர் அது நான் தான் பேசணும்னு சொல்லி என்னுடைய போட்டோவும் போட்டு இப்படி ஷேர் பண்ணி முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை வந்து இந்த நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் செஞ்சிருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.